சைரசா யூடியூப் சேனல் மற்றும் ரஞ்சித் டீம்ஸ் இணைந்து நடத்தும் 2026 தேர்தலுக்கான கருத்து கணிப்பு. முதல் தொகுதி கும்மிடிப்பூண்டி தொகுதி. அந்த தொகுதியை போன வீடியோவில் நாம் பார்த்தோம். இரண்டாவது தொகுதி பொன்னேரி தொகுதி. இந்த தொகுதி ஒரு தலித் தொகுதியாகும். இது ஒரு தனி தொகுதி. இந்த தொகுதியில் துரை சந்திரசேகர் என்கின்ற காங்கிரஸ் வேட்பாளர் வெற்றி பெற்றுள்ளார். அவரை எதிர்த்து நின்ற கேண்டிடேட்ஸ் அனைவரும் தோல்வியை தழுவியுள்ளனர். இரண்டாவது இடத்தில் அதிமுகவை சேர்ந்த பி பலராமன் என்பவர் தோல்வியை தழுவியுள்ளார். மூன்றாவது இடத்தில் நாம் தமிழர் கட்சியை சார்ந்த மகேஸ்வரி. நான்காம் இடத்தில் தேசிங்கு ராஜா என்பவரும், ஐந்தாம் இடத்தில் பொன் ராஜா, அமமுகவை சார்ந்த பொன் ராஜா என்பவரும் தோல்வியை தழுவியுள்ளார்கள். நோட்டோ 0.74% ஓட்டுகளை பெற்றுள்ளது. துரை சந்திரசேகர் 45% வாக்குகளை பெற்று வெற்றியை அடைந்துள்ளார். இரண்டாவதாக வந்த பலராமன் 40.30%, மகேஸ்வரி 9.06%, தேசிங்கு ராஜா 2.57% ஓட்டுகளை பெற்றுள்ளனர். இந்த 2021 தேர்தலில் காங்கிரஸ் மற்றும் திமுக அணி 9689 ஓட்டுகள் மட்டுமே பெற்று அதிகபட்ச ஓட்டாக பெற்று வெற்றியை பெற்றுள்ளார்கள். பலராமன் என்பவர் 2016 அதிமுக சார்பாக வென்று எம்எல்ஏவாக இருந்தார். அந்த தொகுதியை தற்போது காங்கிரஸ் வசம் உள்ளது. இது ஒரு தனி தொகுதி. இதில் தலித் சேர்ந்த நபர்களே தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். அவர்களுக்கு சீட் ஒதுக்கப்படும். இந்த பொன்னேரி தொகுதியை பொறுத்தவரை திமுக, அதிமுக இரு கட்சிகளும் மாறி மாறி ஆட்சி அமைத்துள்ளன. இதில் அதிகபட்சமாக அதிமுகவே அதிகமான இடங்களை தற்போது வரை வெற்றி பெற்று இந்த பொன்னேரி தொகுதியில் முன்னிலையில் உள்ளது. இந்த பொன்னேரி தொகுதியில் மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 2,54,351. இதில் ஆண் வாக்காளர்கள் 1,24,865, பெண் வாக்காளர்கள் 1,29,486. மொத்தம் இந்த 2021 பதிவான வாக்குகள் 2,08,800. 82.7% வாக்குகள் பதிவாகியிருந்தன. இதில் நோட்டோவுக்கு கிடைத்த வாக்கு 1554. சதவீத அடிப்படையில் 0.6%. இதோ நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த 2026 தேர்தலுக்கான கருத்து கணிப்பு. திமுக 27% வாக்குகளை பெற்றுள்ளது. அதிமுக 24%, தவாக 29%, நாம் தமிழர் கட்சி 14% ஓட்டுகளை வாங்கியுள்ளன. இதர கட்சிகள் 6% ஓட்டுகள் வாங்கியுள்ளன. தவாக 29% வாக்குகளை பெற்று இந்த பொன்னேரி சட்டமன்ற தொகுதியில் முன்னிலையில் உள்ளது. இதுவரை திமுக, அதிமுக ஆகிய கட்சிகளே அதிகமான வாக்குகளை பெற்றிருந்தன. முதல் முறையாக விஜயின் தவாக பொன்னேரி சட்டமன்ற தொகுதியில் 29% வாக்குகளை பெற்றுள்ளது. கண்டிப்பாக இது திமுகவிற்கு பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருக்கும். திமுகவுக்கு மட்டுமல்ல, அதிமுகவிற்கும் இது ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருக்கும். ஏனென்றால் ஒரு இளைய கட்சி, புதிய கட்சி 29% வாக்குகளை பெறுவது இந்த கருத்து கணிப்பை எடுத்த நமக்கே அதிர்ச்சி அளிக்கிறது என்றால் கண்டிப்பாக அந்த இரு கட்சிகளுக்கும் பெரிய அதிர்ச்சியை தான் இது ஏற்படுத்தும். நாளை உங்களுக்கு திருத்தணி தொகுதியின் கருத்து கணிப்பு வெளியிடப்படும். அதுவரை காத்திருக்கவும். தொடர்ந்து எங்கள் சேனலை நீங்கள் பின்தொடருங்கள். நன்றி, வணக்கம்.